தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. புனித திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்ட திருநாள். கடவுளே, கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் செய்வதற்காக நீர் புனித திருமுழுக்கு யோவானை எழுப்பினீர். உமது கிருபையையும் மீட்பையும் பெற உண்மையான மனம் திரும்புதலுடன் எங்களை முறையாக தயார்படுத்த புனித யோவானின் பரிந்துரையை நாங்கள் கோருகிறோம். உமது மகனின் பிறப்பு மற்றும் இறப்பை அறிவிக்கும் உமது அடியாரான திருமுழுக்கு யோவான் நீர் உருவாக்கியது போல் எங்களை சத்தியத்திற்கும் நீதிக்கும் உண்மையுள்ளவர்களாக மாற்றுங்கள். ஆண்டவரே, எங்களுக்குள் உமது ஜீவனை அதிகரிக்கச் செய்வீராக. ஓ வெல்ல முடியாத மறைசாட்சியே, கடவுளின் மகிமைக்காகவும் ஆன்மாக்களின் இரட்சிப்புக்காகவும் உமது சொந்த உயிரை கூட விலையாக கொடுத்து ஏரோதின் துன்மார்க்கத்தை உறுதியுடனும் நிலைத்தன்மையுடனும் எதிர்த்து அவருடைய துன்மார்க்கமான மற்றும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்காக அவரை வெளிப்படையாக கண்டித்தீர். உங்கள் ஜெபங்களால் எங்களுக்கு ஒரு தைரியமான மற்றும் தாராளமான இதயத்தை பெற்று தந்தருளும். இதனால் நாங்கள் எல்லா மனித எதிர்ப்புகளையும் கடந்து எங்கள் தெய்வீக எஜமானரான இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கு உண்மையுள்ள கீழ்ப்படிதலில் எங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த அருள் புரிவீராக. ஆமென். இன்றைய நற்செய்தி மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை. யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் உவந்து செவி சாய்த்தான். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: ஏரோது ஒரு கடவுளின் மனிதனை கொலை செய்தான். யோவான் குற்றமற்றவன், தெய்வீகமானவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் தன் விருந்தினர்களுக்கு முன்பாக அவமானப்படுவதை தவிர்க்க அவன் திருமுழுக்கு யோவானின் தலையை துண்டித்தான். இப்போது அவனுடைய மனசாட்சி அதிகமாக வேலை செய்தது. அவன் குற்ற உணர்ச்சியால் மூழ்கிப் போகிறான். நாம் பாவம் செய்யும்போது அதற்கு ஒரு விலை கொடுத்தாக வேண்டும் என்பதை நீங்களும் நானும் இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வேண்டுமென்றே கடவுளுடைய வார்த்தையை மீறும்போது அல்லது பரிசுத்த ஆவியின் குரலை புறக்கணிக்கும் போது நம் பாவத்தை ஒப்புக்கொண்டு கைவிடும் வரை நாம் நிம்மதியாக இருக்க மாட்டோம். கடவுள் நம் கீழ்ப்படிதலில் ஆர்வமாக உள்ளார். நாம் அவருடைய வார்த்தையையும் அவருடைய குரலையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கீழ்ப்படிதலுடன் அவரை பின்பற்ற தீர்மானிப்போம். பரிசுத்த ஆவி நம்மிடம் பேசும்போது விரைவாக அதற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஜெபிப்போமாக. பருந்து போல சிறகுகளில் எங்களை சுமந்து தாங்கிச் செல்லும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். உம்மால் உமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருப்பதை நினைத்து மனமகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உண்மையான தெய்வமான உம்மை அறிந்து உமக்கு ஊழியம் செய்ய தாயின் கருவில் நாங்கள் தோன்றுவதற்கு முன்பே, காலங்களுக்கு முன்பே எங்களை தெரிந்து கொண்டவரே, நாங்கள் கருவில் உருவாகும் போதே எங்களை தூய ஆவியின் வல்லமையினால் அபிஷேகம் செய்தவரே, உமக்கே கோடி நன்றி ஐயா. உமது விலைமதிப்பில்லாத பரிசுத்த இரத்தத்தால் மீட்டு உம்மோடு விண்ணகத்தில் நாங்கள் மாட்சியில் இடம்பெற வேண்டும் என்று பாவத்திற்கும் பலவீனத்திற்கும் எங்களை மறைத்து மாட்சியோடு வழிநடத்துபவரே, உமக்கே என்றும் ஆராதனை. எங்களுடைய அரணும் கோட்டையும் பாதுகாப்பும் வலிமையும் நீர்தான் ஐயா. தீமையின் சக்திகளை, சாத்தானின் சோதனைகளை வெற்றி கொண்டு வாழ எங்கள் முழங்கால்களை தயார்படுத்தும். ஜெப வீரர்களாக என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கவும், வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு அடையவும், தூய ஆவியின் வல்லமையோடு வாழவும், இந்த உடலுக்கும் உணர்வுகளுக்கும் இறந்து தூய ஆவியில் புது வாழ்வடையவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரின் சந்நிதியில் காத்திருப்பவர்களே தங்களது புதிய ஆற்றலை பெருக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் கழுகு போல உயரே உயரே பறப்பார்கள், ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள், நடப்பார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இன்று எங்கள் வாழ்க்கையிலும் புது பலனை அடைந்தவர்களாக, உமது பிரசன்னத்தில் எங்களை அர்ப்பணித்தவர்களாக, மீண்டும் மீண்டும் உமது அன்பையும் இரக்கத்தையும் இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுக்கிற மக்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இன்று உடல் நோயினாலும் மன நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற எமது மக்களுக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். சிறப்பாக பல்வேறு மருத்துவமனைகளிலே
தீராத வியாதிகளினாலும் அவசர சிகிச்சை பிரிவுகளில் இருக்கிற பிள்ளைகளாகவும், இன்னும் உடல்நல குறைகளினால் தங்களுடைய பொருளாதார நலத்தை இழந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இன்னும் இந்த நாளிலே யார் யாருக்கெல்லாம் ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. நீரே நல்ல மருத்துவர், மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் நீர்தான். உமது வார்த்தை தான் மருந்து. பச்சிலை மருந்தோ களிம்போ எதுவும் குணம் தருவதில்லை, மாறாக எனது வார்த்தையே குணம் தரும் என்று சொன்னீரே. உமது வார்த்தையை அனுப்பியவர்களை குணப்படுத்தும். உம்முடைய ஆறுதல் தருகிற வார்த்தையினால் குணப்படுத்தும். உம்முடைய தொடுதலினால் அவர்களை குணப்படுத்தும். இன்று அவர்கள் தெய்வீக சுகத்தை கண்டடையும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிணியாளர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த 4 பேர் சுமந்து உமக்கு முன்பாக இறக்கி வைத்த முடக்குவாதமுற்ற மனிதனை எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு செல் என்று அறிவித்ததைப் போல இன்று நாங்கள் பல்வேறு மனிதர்களை அந்த கட்டிலே தூக்கி வைக்கப்பட்ட அந்த மனிதரைப் போல நாங்களும் உமக்கு முன்பாக இந்த பிணியாளர்களையும் நோயாளர்களையும் எங்களுடைய குடும்பத்திலே வருந்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். நீர் அந்த அதிசயத்தை செய்வீர் என்று உறுதியாக விசுவசிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு அற்புத சுகத்தை எமது பிள்ளைகள் அனைவரும் இன்று அனுபவிக்கும்படியாக உமது நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம் கொள்ளட்டும். இயேசுவின் நாமம் மகிமை பெறட்டும். இயேசுவின் ராஜ்யம் இந்த இடத்திலே கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் வல்லமையில் இன்று அதீத வியப்புக்குரிய ஆச்சரியமூட்டுகிற காரியங்கள் எங்கள் குடும்பங்களில் நடந்ததற்காக நன்றி கூறி உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே. ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.